ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓட்டு குக்கிங். இன்னைக்கு நம்ம சமையலில் சூப்பரான ஒரு திண்டுக்கல் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணிக்கு இன்னைக்கு நம்ம ஜீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி. பல 3 கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். 4 பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம இப்போ அரைச்சிட போகிறோம். அது கூட தனியாக சின்ன வெங்காயத்தையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். கொத்தமல்லி, 1 லெமன், புதினா, 3 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். தயிர், உப்பு, எண்ணெய், நெய். இதுதான் இன்னைக்கு நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருந்தா ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் இதையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இதையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக குக்கரில் ஃபஸ்ட்டு கறியை வேக வைக்கல சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இதோட ஃப்ளேவர் நல்லா இந்த எண்ணெயில் இறங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே பூண்டு, பட்டை, கிராம்பு இந்த பேஸ்ட் இதில் ஒரு 2 ஸ்பூனை மட்டும் இதில் போட்டுக்கோங்க. மீதியை நம்ம பிரியாணியோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு, நல்லா பச்சை வாசனை போயாச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் இதையும் போட்டுட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான மட்டன் இதையும் இப்போ இது கூட சேர்த்துலாம். நான் இன்னைக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். எப்போவுமே இந்த மட்டன் பிரியாணிக்கு போன்லெஸ் மட்டன் எடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். மட்டனுக்கு தேவையான உப்பை மட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. மீதிக்கு நம்ம பிரியாணி கூட சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இது இப்படியே ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். மட்டன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து மட்டனுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அதிலே நல்லா மட்டனில் உள்ள தண்ணியும் சேர்ந்து நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு தண்ணி, இந்த மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போது நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். செய்ய போகிறோம், இதிலே போட்டு தம் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அடிலாம் பிடிக்காது. இப்போது நல்ல பாத்திரம் சூடாச்சு. இதில் ஒரு நல்ல பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நெய், இது கூடவே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாச்சு. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருந்த இந்த 4 பெரிய வெங்காயம் இதை நல்லா போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் பட்டை, கிராம்புலாம் நம்ம எதுவுமே சேர்க்கறதுக்கு தேவையில்லை. நம்ம எல்லாமே சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அரைச்சி எடுத்தாச்சு. அதனால் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் வெங்காயத்தையே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இப்படி வதக்கிட்டாவே பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அரைச்ச இந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த எண்ணெயில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
இது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான வத்தல் தூள். நான் அன்னைக்கு சின்ன டீஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா இந்த எண்ணெயோட நல்லா வதக்கி விடுங்க. இது ரெண்டும் நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி போட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி பேஸ்ட் இதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த ஆயிலோட ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி, 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த தக்காளி எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருந்த ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் தயிர் இதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிற ஒரு லெமன் இதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்த மட்டன் சூப்பராக வந்தாச்சு. இப்போ இந்த மட்டனை மட்டும் எடுத்து நம்ம இந்த கிரேவியோட சேர்க்கணும். தண்ணியை அதுக்கப்புறம் நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு செஞ்ச இந்த கிரேவியோட நம்ம வேக வச்சுருந்த இந்த மட்டனை மட்டும் எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்படி நம்ம வந்து எல்லா மட்டனையும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இந்த மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்காம பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பிரியாணிக்கு உப்பு கரெக்டாக வரும். இந்த மாதிரி பார்த்தோம். நம்ம சேர்த்த மட்டன் எல்லாம் இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி, நான் 3 கப் அரிசின்றதுனால 4.5 கப் தண்ணி எடுத்துருக்கேன். இதை இப்போது இதோட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு கொதி நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி எல்லாம் சேர்த்து இதோட ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சாச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சிருந்த ஜீரக சம்பா அரிசியும் எடுத்து இது கூட போட்டலாம். இது நல்ல ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறி இருக்கு. நம்ம ஊற வச்சிருந்த எல்லா அரிசியும் இந்த கிரேவியோட சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 இந்த குழம்பும் அந்த ரைஸும் சேர்ந்து ஈக்குவலாக ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அந்த டைமில் தான் நம்ம தம் போடணும். அதனால் இதை நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். நம்ம சேர்த்த அரிசி தண்ணி எல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடணும். இப்படி நம்ம பார்த்தா தண்ணி இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இதை தம் போட ஆரம்பிச்சிடணும். இப்போ இது மேலே கொஞ்சமாக புதினா போட்டு ஒரு நல்ல லிட், அதுக்கு உள்ள கரெக்டான லிட்டை போட்டு மூடி ஒரு தோசைக்கல் மேலே நம்ம இப்போ இதை வச்சு ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் தம் போட்டு எடுத்தால் நம்மளோட திண்டுக்கல் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இரும்பு தோசைக்கல் மேலே இந்த தம் போடுறதுக்காண்டி ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதோட மட்டன் பிரியாணி சூப்பராக தம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் 15 மினிட்ஸ் தம் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி வந்திருக்கு பாருங்க, உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு. திண்டுக்கல் மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.